வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஜென்ரல் நாலேஜில் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த ஜென்ரல் நாலேஜுக்கான சிலபஸ் என்ன, அந்த ஜென்ரல் நாலேஜுக்கு என்ன புத்தகம் ரெஃபர் பண்ணலாம், இல்லை எந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த ஜிகேயினுடைய சிலபஸ் அதே போல் புக் ரெஃபரன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லேட்டஸ்ட்டாக வெளியிட்ட சிலபஸ் 2025-26 டிஆர்பி வெப்சைட்டில் உள்ள ஜென்ரல் நாலேஜுக்கான சிலபஸ். இந்த ஜென்ரல் நாலேஜ் சிலபஸில் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, யூனிட் 1ல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 2ல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. இப்போது இந்தியாவை பற்றியும் ஒரு ஹிஸ்ட்ரி தெரியணும், தமிழ்நாடு பற்றியும் ஹிஸ்ட்ரி தெரியணுங்கிறதுக்காக யூனிட் 1 யூனிட் 2ல் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா யூனிட் 3ல் இந்தியன் பாலிட்டி. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஸோ இதில் இருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது பாருங்கள் ஜாகிரஃபி, யூனிட் 4ல் ஜாகிரஃபி இருக்குது. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். அடுத்தபடியாக யூனிட் 6 கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அடுத்தபடியாக யூனிட் 7 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி. அடுத்தபடியாக யூனிட் 8ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. யூனிட் 10 அப்ரிவியேஷன்ஸ். அப்போ இந்த 10 யூனிட்ஸில் இருந்துட்டும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்லேருந்து கேட்கலாம். டோட்டலாக 10 மார்க்ஸுக்கு இந்த ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. அப்போ இந்த ஜென்ரல் நாலேஜில் நீங்கள் 10 மார்க்ஸ் வாங்கிட்டா கூட என்ன ஆயிரும், உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு 10 மார்க்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா யாருமே இந்த ஜென்ரல் நாலேஜை வந்துட்டு ஒழுங்காக படிக்கவே மாட்டாங்க. ஸோ அது பாட்டுக்கு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போவாங்க. அப்போ நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா இதில் வந்து 10 மார்க்ஸ் நீங்கள் வந்துட்டு அப்படியே வாங்கலாம். உங்களுக்கு இந்த போஸ்டிங் வாய்ப்பு இன்னுமே உங்களுக்கு அதிகமாகும். அப்போ இந்த 10 யூனிட்ஸுக்கும் எந்த மாதிரியான புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், பெஸ்ட் ரெஃபரன்ஸ் புக் ஃபார் ஜிகே, ஜிகேக்கான பெஸ்ட் ரெஃபரன்ஸ் புக் என்ன? இதில் மேனுவல் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் பை மெக்ரா ஹில் எஜுகேஷன். இந்த புத்தகம் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. வாங்க முடிஞ்சவங்க அதை வாங்கி நீங்கள் படிக்கலாம். அப்போ இந்த புக்கு எதுக்கு பெஸ்ட்டு ரெஃபரன்ஸ் புக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிகேயில் உள்ள எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகுது. கவர் ஆல் 10 யூனிட்ஸ். இப்போ முக்கியமாக இந்த தமிழ்நாடு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண புக்கு பிஜிடிஆர்பி யூஸ் ஆகும், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது, அப்டேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இந்தியன் எக்கனாமி, பாலிட்டி, ஜாகிரஃபி, மென்டல் எபிலிட்டி அண்ட் சயின்ஸ், இது எல்லாமே உள்ளடக்கியதாக இருக்குது. கான் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன், சாப்டர் வைஸ் எம்சிக்யூ ப்ளஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி ரெஃபர் பண்ணலாம். அப்போ இந்த புக்கில் என்னென்னலாம் கவரேஜ் ஆகுது, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா யூனிட் 1 கவர் ஆகுதா, அடுத்தபடியாக ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அது கவர் ஆகுதா, அடுத்த இந்தியன் பாலிட்டி சாப்டர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியரி, அடுத்தது ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அடுத்தது ஜென்ரல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், என்விரான்மெண்ட், ஹியூமன் பாடி, ஹெல்த்து, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் எக்கனாமி, அக்ரிகல்ச்சர், டெக்னாலஜி, அடுத்தபடியாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நியூ இன்வென்ஷன்ஸ், ஸ்பேஸ், ஐடி, ரோபோட்டிக்ஸ், டிஃபென்ஸ். 9th பார்த்தீங்கன்னா எபிலிட்டி, இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இந்த அரித்மெட்டிக், சிம்பிளிஃபிகேஷன்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், க்ளோசரி அண்ட் அக்ரோனிம்ஸ். அப்போ இது எல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் பயனடையலாம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது எங்கெல்லாம் இருக்குது, அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அதே போல் புக் செல்லர்ஸ், ஹிக்கிங் பாதம்ஸில் இருக்குது, பாரதி புக் ஹவுஸில் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம். அடுத்தபடியாக வேறு என்ன புத்தகம், சப்போர்ட்டிங் புக்ஸ் என்னென்னலாம் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் இந்தியன் பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எம் லக்ஷ்மிகாந்த் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம். அதே போல் தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஃபார் டிஎன்பிஎஸ்சி, விவிகே சுப்புராஜ், சக்தி பப்ளிகேஷன்ஸ் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம். மென்டல் எபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம்.
அடுத்த சயின்ஸ் பார்த்தீங்கன்னா லூசன்ஸ் ஜென்ரல் சயின்ஸ். இந்த லூசன் பப்ளிஷர் இருக்காங்களா, இதில் வாங்கி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம். அப்போ என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த மெக்ராஹில் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் வாங்கிடலாம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வால் வாங்கிடலாம். அதே போல் லூசன். ஸோ இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி பயனடையலாம். சரிங்களா? இது உங்களுடைய ஓனில் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த புத்தகத்தை வாங்கி படித்தாச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். நீங்கள் தான் என்ன பண்ணிவிடணும், இந்த புத்தகத்தில் எல்லாம் கவர் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் இந்த அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ எங்கேனாலும் நீங்கள் பை பண்ணிக்கிடுங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் என்ன இதை வாங்கி நீங்கள் படிச்சுக்கிடணும். அப்போ இதே போல் இந்த சைக்காலஜி, எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி, ஸோ அந்த சிலபஸும் நம்ம அடுத்த வீடியோவில் போட போகிறோம். அதில் என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே போல் நல்ல பயனுள்ள வீடியோவுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.